ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்க பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற பாடத்தை குக்கி டைம் ஸ்பீட் ரிவிஷனாக பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், பல்வேறு பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு டேஸ் என்று பெயர். பல்வேறு பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் பன்முகத்தன்மை. ஆன்சர் பன்முகத்தன்மை. செகண்ட் கொஸ்டின், இந்தியா எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம்? இந்தியா எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம்? ஆன்சர் 5000. ஆன்சர் 5000. தேர்ட் கொஸ்டின், நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியானவர்கள். நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியானவர்கள். ஆன்சர் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். ஆன்சர் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். ஃபோர்த் கொஸ்டின், மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்றவற்றையும் காலநிலை மாற்றத்தையும் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்புக்கு டேஸ் என்று பெயர். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்றவற்றையும் காலநிலை மாற்றத்தையும் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்புக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் கண்டம். ஆன்சர் கண்டம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியா ஒரு டேஸ் கண்டம். இந்தியா ஒரு டேஸ் கண்டம். இந்தியா ஒரு துணை கண்டம். ஆன்சர் இந்தியா ஒரு துணை கண்டம். சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு பகுதியின் தாவரம் மற்றும் விலங்கின் வளம் அப்பகுதியின் எதை பொறுத்து மாறுபடும்? ஒரு பகுதியின் தாவரம் மற்றும் விலங்கின் வளம் அப்பகுதியின் எதை பொறுத்து மாறுபடும்? ஆன்சர் இயற்கை மற்றும் காலநிலை. ஆன்சர் இயற்கை மற்றும் காலநிலை. செவன்த் கொஸ்டின், இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? ஆன்சர் மேகாலயாவில் மவுண்ட் சின்ட்ரோம். மேகாலயாவில் மவுண்ட் சின்ட்ரோம். எய்த் கொஸ்டின், இந்தியாவில் குறைந்த மழை பொழியும் பகுதி எது? இந்தியாவில் குறைந்த மழை பொழியும் பகுதி எது? ஆன்சர் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். ஆன்சர் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். நைன்த் கொஸ்டின், சமூகத்தின் அடிப்படை அலகு. சமூகத்தின் அடிப்படை அலகு. ஆன்சர் குடும்பம். ஆன்சர் குடும்பம். 10th கொஸ்டின், 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொழிகள். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொழிகள். ஆன்சர் 112 முக்கிய மொழிகள், 1599 பிற மொழிகள். 112 முக்கிய மொழிகள், 1599 பிற மொழிகள். 11th கொஸ்டின், இந்தியாவில் இருந்த முக்கிய மொழி குடும்பங்கள். இந்தியாவில் இருந்த முக்கிய மொழி குடும்பங்கள். ஆன்சர் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். ஆன்சர் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். 12th கொஸ்டின், 2011 மக்கள் தொகை சதவீதப்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். 2011 மக்கள் தொகை சதவீதப்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். ஆன்சர் ஹிந்தி 43.63%. ஹிந்தி 43.63%. வங்காளம் 8.30%. வங்காளம் 8.30%. தெலுங்கு 6.93%. தெலுங்கு 6.93%. மராத்தி 7.09%.
மராத்தி 7.09%, தமிழ் 5.89%, தமிழ் 5.89%. 13th question. தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை. தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. ஆன்சர் 6. 14th question. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? ஆன்சர் 22. ஆன்சர் 22. 15th question. இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஆன்சர் தமிழ்மொழி 2004. ஆன்சர் தமிழ்மொழி 2004. 16th question. சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை டேஸ். சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை டேஸ். ஆன்சர் பண்பாடு. ஆன்சர் பண்பாடு. இந்திய செவ்வியல் துறையால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுச் சான்றுகளில் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதம்? இந்திய தொல்லியல் துறையால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுச் சான்றுகளில் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதம்? ஆன்சர் 60%. ஆன்சர் 60%. 18th question. இந்தியாவில் வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு காரணம். இந்தியாவில் வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு காரணம். ஆன்சர் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனம். ஆன்சர் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனம். 19th question. இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று வர்ணித்தவர். இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று வர்ணித்தவர். ஆன்சர் V.A. ஸ்மித். ஆன்சர் V.A. ஸ்மித். 20th question. இந்தியாவில் நடைமுறையில் இல்லாத மதம். இந்தியாவில் நடைமுறையில் இல்லாத மதம். ஆன்சர் கன்ஃபூசிய மதம். ஆன்சர் கன்ஃபூசிய மதம். 21st question. வேற்றுமையில் ஒற்றுமை சொற்றொடரை உருவாக்கியவர். வேற்றுமையில் ஒற்றுமை சொற்றொடரை உருவாக்கியவர். ஆன்சர் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில். ஆன்சர் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில். 22th question. மாநிலங்கள் மற்றும் அதன் நடனங்கள். ஒவ்வொரு மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான நடனங்கள் ஆடப்படுது, அந்த நடனங்களின் பெயர்கள் என்ன அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடில் கரகாட்டம், கும்மி, பொம்மலாட்டம், புலியாட்டம், ஒயிலாட்டம். தமிழ்நாடு கரகாட்டம், கும்மி, பொம்மலாட்டம், புலியாட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி. கேரளா தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி. பஞ்சாபில் பங்க்ரா. பஞ்சாபில் பங்க்ரா. ஜம்மு காஷ்மீரில் தும்ஹல். ஜம்மு காஷ்மீரில் தும்ஹல். குஜராத்தில் கார்பா மற்றும் தாண்டியா. குஜராத்தில் கார்பா மற்றும் தாண்டியா. ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர். ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா. உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா. அசாமில் பிஹு சத்ரியா. அசாமில் பிஹு சத்ரியா. வட இந்தியாவில் கதக். வட இந்தியாவில் கதக். மணிப்பூரில் மணிப்புரி. மணிப்பூரில் மணிப்புரி. ஒடிசாவில் ஒடிசி. ஒடிசாவில் ஒடிசி. கர்நாடகத்தில் யக்ஷகானம். கர்நாடகத்தில் யக்ஷகானம். ஆந்திரா குச்சிப்புடி. ஆந்திரா குச்சிப்புடி. ஸோ இதுதான் ஒவ்வொரு மாநிலங்களில் ஆடப்படுற நடனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவிஷன் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.